ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கோம்னா, நம்ம ஜூ அந்த லீமோவை சந்திச்சு நம்ம ஹீரோ ஜியான் வந்துட்டு நைட்டில் லேட்டாக தான் வீட்டுக்கு வராரு. எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு தெரிய மாட்டேங்குது, சீக்ரெட்டாக இருக்குது. அதனால் நான் அவரை ஃபாலோ பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என்னை அவருடைய காட்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க, என் கையில் கூட காயம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை காட்டியிருப்பாங்க. அதையும் அந்த லீமோ நம்பிட்டு என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ப வச்சு இவனோட காரியத்தை சாதிச்சுக்கலான்ங்கிறதுக்காக நீ இன்னும் க்ளோஸாக அவனை வாட்ச் பண்ணு, அவன் எங்கே போகிறான் எங்கே வராங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை எல்லாத்தையுமே அந்த ஷேன் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவன் ரொம்ப கோவமாயிட்டு உள்ள கோவத்தோட நின்றுட்டு இருப்பா. லீமா உள்ளே போன உடனே நீ அவன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறதானு கேட்க, என்ன முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத, நீ எதுக்காக வந்த, உங்கள் அப்பா என்ன சொல்லிவிட்டாரு அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்கிறான். அப்போ நான் வந்தது உங்களுக்கு டிஸ்டர்பாக ஆயிடுச்சு, யாரும் இல்லாத நேரத்தில் அவளை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கலான்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க, நான் வந்ததால் உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறா. ஜியோ வீட்டில் ஹீரோ சியான் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. சியான் கேட்குறாரு, நீ போன விஷயம் என்னாச்சு? நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன், அவன் என்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ உண்மையை தான் சொல்லியிருக்க, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, நான் அனுப்பி வச்சாலும் எனக்கு தகவல் சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, யுன்ஃபைங்கிறது ஆள் கிடையாது, ஒரு கிளர்ச்சியாளர்களோட குரூப். அது அவங்கக்கிட்ட இந்த லீமோவும் கூட்டாக தான் இருப்பான். அதுதான் ஜியோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜியானும் அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பை அனுப்பி வச்சுருந்துருப்பாரு. அந்த ஸ்பை கிட்ட இருந்தும் மெசேஜும் வந்திருக்கும். அப்போனா இளவரசன் நீங்கள் ரெடியாக இருங்க, இந்த லீமோ நீங்கள் அதிகாரத்தை பிடுங்கிறதுக்காக நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே தப்பு சொல்லி உங்களை ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டுவான், அதனால் நீங்கள் பார்த்து இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியான் கேட்குறாரு, இந்த லீமோ தந்திரமானவன், அவன் உன்னை எப்படி நம்புறான், அதுக்கு நான் என்னுடைய வழியை யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கையை நீட்டுவாங்களா, அவரை டக்குன்னு கையை பிடிச்சிடுறாரு. அவங்களுக்கு வலி எடுத்துறது, ஏற்கனவே அடிபட்டிருக்கோம் இல்லையா, அவங்களும் வலி தாங்க முடியாத மூஞ்சி சுளிக்க என்னாச்சுன்ட்டு கையை துணியை லேசாக இழுத்து விட்டு பார்க்குறாரு. கையில் கண்ணி போயிருக்கும். இதான் உன்னோட வழியா, இந்த மாதிரி கையில் அடிபட்டு வச்சிருக்க? இல்லை, இதெல்லாம் நான் அவனை நம்ப வைக்கிறதுக்காக தான் பண்ணினேன், இல்லைன்னா அவன் என்னை நம்புறது கஷ்டம், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லுவாங்களா. நான் ஏற்கனவே நினச்சேன் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன்ட்டு அப்படின்ட்டு அவங்களுக்கு மருந்து போட்டு விடுறாரு. அடிப்பட்ட இடத்துல மருந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொடூரமாலாம் நடந்துக்காத, முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்ல, நான் பட்ட அடி வேதனையை விட இது ஒன்றும் பெரிய வலி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவருக்கே ஒன்றும் புரியல, இவ என்ன சொல்கிறான்ட்டு ஒன்றும் புரியாமல் அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாரா. ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க, என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் இருப்பார். அப்படியே காலையில் ஆயிடுது. காலையில் ஜூ வில்லம்பு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்பை பாயிண்டர் எய்ம் பண்ணி விடுவாங்க, ஆனால் அது சைடில் போய் விடுமா. அப்போ ஹீரோ பார்த்துட்டு, நீ ஜென்ரலோட பொண்ணு தானே, என்ன இந்த மாதிரி மொக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்க, டார்கெட்டை எய்ம் பண்ணி உன்னால் ஏரோ ஷாட் பண்ண முடியாதான்னு கேட்டுக்கிட்டே வராரு. இந்த ஏரோ எம்பரர் யூஸ் பண்ணுறதாட்டுக்கு, என்னால் அதை யூஸ் பண்ண முடியல, வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது ஸ்பெஷலாக ஒரு பெரிய மாஸ்டர்கிட்ட இதை சொல்லி செஞ்சுருக்கோம், அதனால் இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், சாதாரண பீப்புளால் இது யூஸ் பண்ண முடியாது, வா நான் உனக்கு சொல்லித்தரேன்ட்டு அவங்க கையை பிடிச்சு சொல்லி தருவார். அவர் விட்ட உடனே அந்த அம்பு பாயிண்டில் போய் விழுமா. அவங்க ஹாப்பி ஆகிடுறாங்க, ஹை சூப்பர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்ன அதுக்குள்ளேயே தேங்க்ஸ் சொல்லிட்டேன் ஒரே டைம்லேயே, வா நான் இன்னும் உனக்கு கத்தே கொடுக்கலல்ல, இதை வச்சு முதல்ல நான் கற்றுக் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் தேங்க்யூ சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வா நம்ம யுன்ஃபை பற்றி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த குரூப்போட கோட்டையும் மேப்பில் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அந்த மேப்பை பார்க்குறாங்க. அதில் ஜூ பார்த்துட்டு, நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட படையை நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல இருந்து அவங்கள அகற்றிடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஏதோ சொல்கிறாங்க. என்னங்கிறது தெரியல, ஆனால் ஹீரோவே பயந்து போயிடுறாரு. இதை கேட்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கே, அப்படின்னா நான் சொல்கிறது தப்பாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் பேச்சு நீங்கள் கேட்க வேண்டான்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கொடூரமாக தான் இருக்குது, ஆனாலும் ப்ரில்லியண்டான ஐடியாவாக இருக்குது. அது சரி, நீ எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுற, அவங்கள இவ்வளோ தூரம் வெறுக்கிற, அப்படி என்ன தான் அவங்க உனக்காக பண்ணாங்க, என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லன்னு கேட்குறாரு. உங்கள் வார்த்தையை பார்த்து பேசுங்க இளவரசே, நான் அவங்கள வெறுக்கிறதால இதெல்லாம் பண்ணலை, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தான் க்ரௌன் பிரின்ஸ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், க்ரௌன் பிரின்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் சரியாக இருப்பீங்க, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அப்போனா இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த சிட்டியை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சிட்டியை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறியா, அது என்னால் முடியாது,
என்னால் உன்னை இங்கேருந்து வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கு அக்ரி பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு ஜூவும் கேட்க, நீ வேற ஏதாவது ரெக்வஸ்ட் வை, அது வேணாலும் நான் என்னால் செய்ய முடியும், நீ இங்கேருந்து வெளியே போகணும்னு மட்டும் சொல்லாதன்னு சொல்கிறாரா. ஏன், எனக்கு அதுதானே வேணும், நான் இங்கேருந்து வெளியே போகணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ இப்போ உடனே பதில் சொல்ல வேணாம், கொஞ்சம் யோசித்து எனக்கு பதில் சொல்லு. நான் ஒரு டைம் ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னா அது எப்பயுமே நான் கடைப்பிடிப்பேன். சரி, நான் உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜூக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல. அவங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூ இந்த லீமோவுக்கு தூது அனுப்பி விட்டுருப்பாங்களாட்டுக்கு. அந்த தூதில் என்ன வந்திருக்கோம்னா, ஜியான் அவருடைய வீரர்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள ஆட்களை எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அந்த சமயம் ஒரு காவலாளி வந்துட்டு உங்களை ராஜா கூப்பிட்டு விட்டாருன்னு சொல்ல, அவனும் ராஜாவை பார்க்க போகிறான். ராஜாவை பார்த்த உடனே ராஜா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டு விட்டேன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். நம்ம நாட்டுக்குள்ளே இப்போ புதுசாக ஒரு கிளர்ச்சியாளர்கள் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, எனக்கு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ லீமோ யோசிக்கிறான், எனக்கே இந்த நியூஸ் இப்போ தான் வந்துச்சு. ஜியான் அவனுடைய ட்ரூப்ஸை கூப்பிட்டுட்டு அந்த கிளர்ச்சியாளர்களை அழிக்கிறதுக்காக போயிருக்கான்ட்டு எனக்கே இப்போ தானே நியூஸ் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு, அப்போ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஏன் ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவேன்னா, அதுக்கு ராஜாவும் நானே உன்னை அதுக்காக தான் கூப்பிட்டேன், நீ போயிட்டு அந்த ஆளுங்களை பிடிச்சிட்டு வான்னு சொல்லுவாரா. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, மக்களுக்கு சுத்தமாகவே தெரியக்கூடாது. அதனால் உன்னுடைய ட்ரூப்ஸை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆளுங்களை அழிச்சிட்டு வான்னு சொல்லுவாரா. அவனுக்கே ஷாக் ஆகிடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா, அந்த கிளர்ச்சியாளர்களை மொத்தமாக அழிக்கணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம், நீ இதை கன்ஃபார்மாக பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாரா. அவனும் வேறு வழி இல்லாத நான் கண்டிப்பாக செய்கிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவங்களோட படைகளும் காட்டுக்குள்ளே போகுது. அங்கே ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு லீமோக்கிட்ட அவனோட காவலாளிகளில் ஒருத்தன் சொல்கிறான், நாங்கள் எல்லாரையுமே அழிச்சிட்டோம், இவன் ஒருத்தன் தான் பிடிப்பட்டான், ஆனால் இவங்களுடைய தலைவனை காணோம், இவனும் சொல்ல மாட்டேங்கிறான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் கிளர்ச்சியாளன் இல்லைன்னு சொல்லுவானா. வாயை மூடு, நீ கிளர்ச்சிக்காரங்களில் ஒருத்தங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுடைய லீடர் யாரு சொல்லுன்னு கேட்டுட்டு லீமோ அவன் கழுத்தையே வெட்டிடுறான். அவனை கொண்டுட்டு நீங்கள் இன்னும் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கன்னு காவலாளிகளை அனுப்பி விட்டுறான். இது எல்லாத்தையுமே ஜூவும் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனை பார்த்துக்கிட்டே, லீமோ, நீ மற்றவங்களை அழிச்சு உன்னுடைய சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, இது உனக்கு தேவைதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அரண்மனையில் ராஜா லீமோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ அந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் அழிச்சிட்டியாமே, நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரா. அவனும் நன்றிப்பான்னு சொல்கிறான். ஆனால் நான் உனக்கு எந்த ரிவார்டும் கொடுக்க முடியாது, அது ஏன்னு உனக்கு தெரியுமான்னு ராஜா கேட்க, அவன் ஒன்றுமே புரியாத முழிக்கிறான். எனக்கு ரகசியமாக ஒரு லெட்டர் வந்துச்சு, அதை வச்சு நான் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணினேன், அதில் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நான் உனக்கு அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு உனக்கு தான் ஆர்டர் போட்டிருந்தேன், ஆனால் அங்கே என்ன நடக்குது என்ன ஆச்சுங்கிறத எனக்கு நீ சொல்லலை, வேறொருத்தர் மூலியமாக எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் நான் உனக்கு தண்டனை கொடுக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் நீயே நானே போயிட்டு அழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்ட. அது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நீயும் அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக அழிச்சிட்டு வந்துட்ட. ஆனாலும் இந்த விஷயத்தை வெளியே விளம்பரப்படுத்திக்க வேண்டாம். என்னோட 2வது இளவரசன் திறமை இல்லாதவங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறத நான் விரும்பலை, அதனால் இந்த விஷயம் விளம்பரப்படுத்திக்க வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அவனும் கோவத்தோட, என்னுடைய தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்ட்டு மன்னிப்பை கேட்குறான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஆக்சுவலாக இன்ஃபாய்ங்கிறது ஒரு ஆளோட பேருன்னு நினச்சிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க, கிளர்ச்சியாளர்களோட குரூப்புன்னு சொல்கிறாங்க. எப்படியும் அதோட தலைவனோட பேர் தான் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அவங்க அந்த குரூப்போட தலைவனை பிடிக்கல, அதனால நமக்கு தெரியல. உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஹீரோயின் ஜூ நல்லா டபுள் கேம் விளையாடுறாங்க. இந்த சைடு இவனை நம்ப வச்சுட்டு பின்னாடியே அவனுக்கு நல்லா ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜாவே லீமோவை நம்பாத துரத்தி விட்டுட்டாரு. இன்னமும் ஜூவோட ரிவெஞ்சில் என்னென்ன திட்டம்லாம் எடுக்க போகிறாங்க, லீமோவை எப்படிலாம் ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்கன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.